இன்னைக்கு வேற வழி இல்லாமல் ரைட் பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாளாக ரைட் பண்ணதுக்கான சூழல் அமையல. அதே நேரம் இன்னைக்கு ஒரு குட்டியாக ஒரு ஈவினிங் ரைடு. ஏன் இன்னைக்கு பண்ண வேண்டிய சூழல் வந்துருந்துச்சுன்னா, வரக்கூடிய சனிக்கிழமை நான் டூர் ஆஃப் தேக்கடி பண்ண போகிறேன். இப்போ டிசம்பர் மாதமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ இனி இப்போ நெருங்கிற நேரத்தில் பெருசாக சைக்கிளிங் பண்ணலை. அப்போ அதனால இப்போ கொஞ்சம் டூர் ஆஃப் தேக்கடிக்காக ப்ரிப்பேர் ஆகும் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். ஆனால் இனி ஒரு 3 நாள் தான் இருக்குது. அதில் முடிஞ்ச அளவு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்மளும் சைக்கிளிங் தானே பார்த்துடலாம். ஆக்சுவலாக டூர் ஆஃப் தேக்கடி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் 160 கிலோமீட்டர் தான். நார்மலான ஒரு ரூட்டுன்னு சொன்னால் 160 கிலோமீட்டர் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் அங்கே என்னன்னா எலிவேஷன் 3000 மீட்டருக்கு மேலே எலிவேஷன் இருக்குது. அந்த எலிவேஷனை கடந்து போகிறது தான் சரியான ரிஸ்க்காக இருக்கும். போன தடவை பண்ணேன். அப்போ அதை விட இந்த தடவை பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ரெஜிஸ்டர் பண்ணது. கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணிடலாம். அப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. போன தடவை எந்த ஒரு பிளானிங் இல்லாமல் போய் கொஞ்சம் அனுபவப்பட்டுட்டு வந்தேன். அப்போ இந்த தடவை அந்த ரூட் எப்படி இருக்குன்னா தெரியும் இல்லையா, அதனால் பெட்டராக பண்ணிடலாம். அப்போ இன்றைக்கி இந்த ஈவினிங் ரைடு ஒரு 30 கிலோமீட்டர்கிட்ட கவர் பண்ணிடுவேன். அப்போ பார்க்கலாம்.